ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுரேஷ் உட்ஸ் டிவி. இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வந்த கதையை தான் பார்க்க போகிறோம். சவுத் ஆப்பிரிக்கா எப்படி ஃபைனல் வந்தாங்க 2024. அவங்க முதலாக ஃபஸ்ட்டு ஃபைனல் ஆடுறாங்க. இந்த வாட்டி உள்ளே போயிருக்காங்க ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி. அவங்களோட ஃபைனல் வந்த கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிரிக்கெட் விளாண்டதே 1992 தான் வராங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் வந்து செமிஃபைனலில் வந்து ஆடுறாங்க. அப்போ வந்து இங்கிலாண்டை சந்திக்கிறாங்க. இங்கிலாண்டை சந்திக்க போல் அப்போ வந்து 1992 வந்து செமிஃபைனல் வந்து மழை வந்து காரணமாக அவங்க வந்து தோல்வி அடைகிறாங்க. அந்த வேர்ல்டு கப்பு பயங்கரமான இது இல்லைங்க. அது வந்து ரொம்ப கடினமான ஒரு விதியை கொடுத்துருவாங்க. அது வந்து கிரிக்கெட்டுக்கு முரண்பட்டான ஒரு விதி தான். அது வந்து ஒரு பாலுக்கு 22 ரன் அடிக்கணும். அதெல்லாம் யாராலங்க அடிக்க முடியும்? நல்லா ஆடிக்கிட்டு இருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா நல்லா ஆடிக்கிட்டு இருக்கும் போல் திடீர்னு ஒரு மழை வந்த காரணத்தால் அது வந்து ஒரு ஒரு பாலுக்கு 22 ரன்லாம் அடிக்கணும்னு ஒரு விதியை கொண்டு வந்துருவாங்க. அது வந்து அந்த 92 வேர்ல்டு கப்பில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வெளியே போயிடுவாங்க. அது ஒரு மறக்க முடியாத ஒரு வேர்ல்டு கப்பு சவுத் ஆப்பிரிக்கா எப்படின்னா, அவங்க வந்து ஒரு செமி வர வருவாங்க. செமி வந்துட்டு செமியில் வந்தால் அவங்களுக்கு மழை வந்து அவங்க பயங்கரமாக லாஸ் ஆகி பயங்கர சொதப்புவாங்க. அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. அந்த செமி தான் அவங்களுக்கு ஒரு கண்டமே. அதை தாண்டி இந்த வாட்டி ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, 1999 வந்து செமிஃபைனல் போய் வேர்ல்டு கப்பு ஆஸ்திரேலியா சந்திக்கிறாங்க. ஆஸ்திரேலியா கூட சந்திக்கும்போது நல்லா விளையாட்டு வராங்க. கடைசி ஒரு விக்கெட் இருக்கும். ஒரு விக்கெட்டுக்கு ஒரு 2 ரன் அடிக்கிறதுனால பால் கணக்குக்கு தான் அடிக்கணும். அதுலேயும் தேவையில்லாமல் ஓடி ரன் அவுட் ஆகி அந்த இதை வச்சு மேட்ச் டை ஆயிரும். அதில் வந்து அதிக ரன் ரேட்டில் யார் இருக்கான்னு பார்த்தா ஆஸ்திரேலியா இருந்தாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் அதிக ரன் ரேட் படி ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட் இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா அப்போதைய காலகட்டத்தில் சூப்பர் ஓவர்லாம் கிடையாதுங்க. 1999 சூப்பர் ஓவர் கிடையாது. அதனால் பட்சத்தில் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஃபைனல் போயிட்டாங்க. அப்போவும் சவுத் ஆப்பிரிக்கா வெளியே வந்துட்டாங்க. அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா 2007 வந்து செமிஃபைனல் போகிறாங்க வேர்ல்டு கப்பில். அது வந்து மறக்க முடியாத வேர்ல்டு கப். அதுலேயும் ஆஸ்திரேலியாவை தான் மறுபடியும் சந்திக்கிறாங்க. அதுலேயும் ஆஸ்திரேலியா மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்கா பீட் பண்ணி அசால்ட்டாக அவங்க ஃபைனல் போயிட்டாங்க. மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெளியே வராங்க. அதுக்கடுத்து படி பார்த்தீங்கன்னா T20 ஃபார்மேட் நடக்குது. அந்த T20 ஃபார்மேட்டில் வந்து 2009 வந்து செமிஃபைனல் போகிறாங்க. செமிஃபைனல் போனோன்னா அது வந்து பாகிஸ்தானை சந்திக்கிறாங்க. பாகிஸ்தான் கூடயும் தோல்வி அடைகிறாங்க. அதை வந்து எந்த இதுவும் பண்ண முடியாதுங்க. அவங்க வந்து 2007 பயங்கர ஒரு இதில் தான் வந்தாங்க. அதுவும் லாஸஸ் தான். அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா 2014 வந்து வராங்க. அது யார் கூட சந்திக்கிறாங்க? நம்ம இந்தியா கூட சந்திக்கும் போல அதுலேயும் நல்லா ஆடுறாங்க. 170+ மேலே ரன் அடிக்கிறாங்க. அதுலேயும் இந்தியா வந்து ஜெயிச்சுறாங்க. விராட் கோலி நல்லா அடிச்சு அதிலும் செமிஃபைனலோடு வெளியே போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் 2015 வேர்ல்டு கப்புக்கு வராங்க. 2015 வேர்ல்டு கப்பு மறக்க முடியாத வேர்ல்டு கப். அதுலேயும் மழை வந்துடும். அதுலேயும் சவுத் ஆப்பிரிக்கா பயங்கரமாக ஆடுவாங்க. அடிக்கிற பார்த்தா ஒரு 300+ மேலே ரன்னு போயிடும். ஒரு 360+ கூட போயிடும். அப்படின்னு நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதிலும் மழை வந்து டக்ளஸ் விதிப்பதி ஓவரை குறைச்சிருவாங்க. அந்த மேட்ச் நல்லா மூவ் ஆகும் போல் எலியட் வந்து பயங்கரமாக அடித்து கடைசி பாலில் டேல்ஸ்டன் பவுலிங்கில் கடைசி பாலில் 6 அடித்து வின்னிங் ஆயிடுவார். நியூசிலாந்து ஃபைனல் போயிடுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெளியே போயிடுவாங்க. இப்படி தாங்க சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ந்து செமிஃபைனலோடு வருவாங்க. செமியோடு அவங்க வந்து அவுட் ஆயிடுவாங்க. இப்படி தான் அவங்களோட பயணங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. வேர்ல்டு கப் ஃபைனலை நோக்கி அவங்க போனது கிடையாது. இப்போ 2024 தான் அவங்க ஃபைனலே போயிருக்காங்க. அதுக்கடுத்து படி பார்த்தீங்கன்னா 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் போயிருக்காங்க. அதுலேயும் செமிஃபைனல் போவாங்க. அதுக்கடுத்து ஆஸ்திரேலியாவை சந்திப்பாங்க. ஆஸ்திரேலியா கூட அதுலேயும் மழை வந்துருங்க. அது டாஸை கரெக்டாக எடுக்க முடியாமல் ஒரு பயங்கரமாக அதுன்னு பயங்கரமாக போராடி தான் பார்ப்பாங்க. கடைசியில் ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுவாங்க. இப்படி தாங்க ஆஸ்திரேலியா உள்ளே போயிட்டாங்க. அதில் சவுத் ஆப்பிரிக்கா வெளியே போயிடுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இப்படியே வெளியே செமிஃபைனலோட வந்துட்டு வெளியே போய்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடணும்னு சொல்லி தான் இந்த வருஷம் 24 வேர்ல்டு கப்பு அவங்களுக்கு ஒரு திருப்பு முனையம் அமைஞ்சிருக்கு. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வட்டம் இன்னைக்கு நடந்த மேட்ச்சில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஃபைனல் போயிட்டாங்க
சவுத் ஆப்பிரிக்கா இந்த வட்டம் பயங்கரமாக ஆடி, அதுவும் 8 மேட்ச்சு தொடர்ந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்களோட எல்லா மேட்சும் ஈஸியான மேட்ச் இல்லைங்க, க்ளோஸான மேட்ச் தான். க்ளோஸாக வந்து தான் எல்லாமே வின் பண்ணி பயங்கர இதில் போயிருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நேபாள் கூடலாம் அந்த ஒரு ரன் வித்தியாசத்தெல்லாம் மறக்கவே முடியாது. அதெல்லாம் பயங்கரமான மேட்ச்சு. அவங்க இன் அண்ட் அவுட்டில் தான் இருந்தாங்க. உள்ள சூப்பர் 8க்குள்ளே வருவாங்களான்னு என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் அவங்க விளையாட்டு. அடுத்து நெதர்லாண்டு கூட ஆடம்லாம் 20 ரன்னுக்கெல்லாம் 4 விக்கெட் போயிடுச்சுங்க. அதுலேயும் ஜெயிப்பாங்களா அப்படி தான் இருந்துச்சு. அது எப்படியோ மில்லர் நின்று அந்த மேட்சை அடித்து கொடுத்து வின் பண்ண வச்சிட்டார் அந்த மேட்ச்சு. இப்படி தாங்க ஒவ்வொரு மேட்சும் அவங்க கஷ்டப்பட்டு தாங்க வந்திருக்காங்க. அடுத்து இங்கிலாந்து கூட அதுலேயும் தோக்க மேட்ச் தான். அதுலேயும் கடினப்பட்டு மார்க்கரும் ஒரு கேட்ச் பயங்கரமாக பிடிப்பார். அதுலேயும் பயங்கரமாக செயல்பட்டு அதுலேயும் ஒரு பயங்கரம் வின் பண்ணியே வந்துட்டாங்க. மற்றபடி வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் அதுலேயும் நாக் அவுட் மேட்சுங்க. அது வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சா செமிஃபைனல் போகிற மாதிரி, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா அதுலேயும் அவங்க செமிஃபைனல் போன மாதிரி இப்படி தான் இருந்துச்சு. அதுலேயும் மழை, பயங்கர ப்ரெஷர், பயங்கர சொதப்பல். எப்படியோ அவங்களோட ஃபேவர் ஆகி ஒரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த வட்டம் ஒரு லக் இருக்குங்க. இந்த வட்டம் ஃபைனல் போயிருக்காங்க. அது இல்லாமல் ஃபைனலில் முதல் இதாக போயிட்டாங்க. பயங்கரமாக விளாண்டாங்கன்னா நல்லது. ஒரு கப் அடித்தாங்கன்னா அது ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் வாரியத்துக்கு ஒரு பெருமை. சவுத் ஆப்பிரிக்கா நல்லா செயல்படும்னு நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.